நான் வந்து சார் நீங்க படம் பார்த்துருக்கீங்களா ஒரு டைம் அப்படின்னா, படம் பார்க்க ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்டேன். இல்ல நீங்க கதை சொல்லிடுங்க. நீங்க கதை சொன்னதுக்கப்புறம் நான் உங்க படத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கதைய நான் ஃப்ரெஷ்ஷா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கதை கேட்கணும்னு பார்க்குறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் கதை சொன்னேன். கதை ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. கர்ணன் முழு கதையும் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் சொல்லியிருப்பேன். அதுவே அவருக்கு ஆச்சரியம் ஆகுது. ஒரு படம் ரிலீஸ் ஆகி 15 நாள் தான் ஆச்சு. அடுத்து 1 ஹவர்ல ஒரு கதை சொல்றேன்னோனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம இத பண்ணலாம். ம். நான் நைட்டு உங்கள கூப்பிடுறேன்னு விட்டாரு. அன்னைக்கு நைட்டே படம் பார்த்துட்டாரு. ரொம்ப நேரம் பேசினாரு. ம். வியந்து பேசினாரு. சார் உங்களோட கிராஃப்ட், உங்களோட சினிமா பிரத்யேகமா, தனித்துவமா இருக்கு. நீங்க என் கூட படம் பண்றதுனால அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் யோசிக்காதீங்க. அந்த பேட்டர்ன்லயே. அந்த பேட்டர்ன்லயே நீங்க பண்ணுங்க. மாரி செல்வராஜோட படம் அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் சார். ஏன்னா வந்திருந்தா மாத்திக்க முடியும். கரெக்ட். நானே மாத்த ஆசைப்பட்டா கூட அவர் மாத்த விடலைங்க. உங்களுக்கு ஒண்ணு வருது சார். அது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த படம் இப்படி எடுத்தா தான் கரெக்ட்டா வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்காக ஒண்ணு பண்ணி, உங்க லாங்குவேஜ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி, கர்ணன வந்து முழுக்க என்கிட்டயே குடுத்துட்டார் சுதந்திரமா. நான் எனக்கு அந்த படத்த எப்படி எடுக்க ஆசைப்பட்டனோ, அப்படி எடுத்த அந்த படம். அதனால தனுஷ் சார் வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். என்னோட இன்னைக்கு என்கிட்ட இருக்க சினிமா தொடர்ந்து ஒரு ஒரு கோட்ல இருக்கிறதுக்கான காரணம், என்னோட படம் நான் தனித்த அடையாளமா தெரியறதுக்கு காரணம் அவர்தான். ஏன் அப்படின்னு அவரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு பெரிய எனக்கு ஒரு 2வது படமே பெரிய ஹீரோ கிடைக்கிறாரு. கண்டிப்பா அவர் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் பண்ணியிருப்பேனோன்னு இப்போ யோசிச்சு பார்க்கும் கண்டிப்பா பண்ணியிருப்பேன். ஆனா அவர் சொல்லவே இல்ல. என்னோட கதையோட சமரசத்துக்கு இடமே இல்லாம போச்சு. இடமே போச்சு. என்னோட கதையோட எமோஷனலையும் அதில உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பக்கபலமாவே இருந்தார். நானே சில நேரத்தில வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாமா சார்? கொஞ்சம் மாஸா பண்ணலாமா சார் கேட்பேன். இல்ல சார் அது உங்களுக்கு எனக்கா சொல்றீங்கன்னா உங்களுக்கே கதையில தேவைப்படுதான்னு கேட்பாரு. கதையே அப்படிதான் இருக்கான்னு கேட்பாரு. இல்ல இந்த இடத்துல மட்டும் சும்மா பண்ணி பார்க்கலாமா சார்? அதெல்லாம் வேண்டாம் சார். உங்களுக்கு வேணும் இந்த கதைய நீங்க அப்படிதான் ட்ரீட் பண்ண போறீங்கன்னா, உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. பெரிய பெரிய ஒத்துழைப்பு. அது கிளைமாக்ஸ் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா, நான் கிளைமாக்ஸ் தான் மாஸா மாத்திருப்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப எளிமையா நடமாட விட்டுருப்பேன். அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் ஒத்துக்கிட்டது. அப்போ அசுரன் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்போ. அவர்கிட்ட இருந்து ஒரு படம் வருதுனாலே எல்லாருமே வேற மாரி பார்ப்பாங்கல்ல. நான் வெறுமனே சிம்பிளாவே அத அலைய விட்டுட்டு இருந்தேன். அத அக்செப்ட் பண்ணதும், அத நம்புனதும், கிளைமாக்ஸ்ல அந்த மாற்றத்த வந்து ஏத்துக்கிட்டதும் முக்கியமான காரணம். அதுலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அதனால தான் மாமன்னன் வந்து நெனச்ச மாரி எடுக்க முடிஞ்சுச்சு. வாழை நெனச்ச மாரி எடுக்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் செட் பண்ண அவங்க முக்கியமான பங்கு.